விஜய் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அது இப்படி சரியா? சரி, எதா இருந்தாலும் சரிதான். கூட்டணிக்குள்ள டிவிக்கே போச்சு அப்படின்னா பாஜகவை பகச்சுக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகும். பாஜகவை பகச்சு கூடாது அப்படின்னா நம்ம கூட்டணிக்குள்ள போகாம இருக்குன்னு சொல்லி ஒரு சேஃப்டி சூழ்நிலை. சார், பாஜகவுக்கு முடிவு காலம் வந்துருச்சு சார். நீங்க நினைக்கிற மாதிரி பாஜக இல்லை. அவங்களை காப்பாத்திக்க வேண்டிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்லிமெண்ட்டை நோக்கி வர்ற அளவுக்கு உருவாகி போச்சு. நாளைக்கு மோடி வீட்டை கூட நோக்கி இந்த மாதிரி போலாம்ல, அந்த சூழல் ஏற்படலாம்ல. இன்னைக்கு வலிமையற்ற நிலையில் இருக்கு. இவர் நடந்தே இந்தியா பூரா போயும் முடியல. என்ன காரணம் சார்? மக்கள் ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க காங்கிரஸ் மேல. திரு மாணிக் தாக்கூர் எவ்வளவு நீங்க போராடி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவராக வந்திருக்கிறாரு. ஏன் இந்த இனிஷியேட்டிவ் இவரும் எடுக்கல, செல்வ பிறந்தே எடுக்கல? யாருமே காவிரி பிரச்சனையை யாராவது பேசுறாங்களா? ஆக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியவர்கள், முதல்ல தீர்வு காண வேண்டியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் செய்யணும். குறிப்பா நீங்க நேஷனல் லெவல்ல பார்ட்டியில் இருக்கீங்க, தொடர்ச்சியா டெல்லி அரசுலையும் கவனிப்பீங்க. இப்போ தமிழ்நாட்டில இருந்து தாவே கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரதமர் வந்து தமிழ்நாட்டில இருந்தா வரணும், குறிப்பா விஜயாவில் தான் வரணும்னு சொல்லி பாதவர்ஜன போன்ற ஆட்கள் பேசுறாங்க. ஆனா காங்கிரஸ் சைட்ல இருந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா ராகுல் காந்தி அப்படின்னு பேசப்படுது. எப்படி பாக்குறீங்க இந்த முரண்பாடை? இது முரண்பாடு கிடையாது. நாங்க கூட அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் ஆகணும்னு நாங்க நினைக்கிறோம். தவறு என்ன இருக்குது? அவங்க கட்சியை பொறுத்தளவுக்கு அவங்க சொல்றதுக்கு அவங்க உரிமை இருக்குது. எப்படி மாணிக் தாகூருக்கு வந்து ராகுல் காந்தியை தான் பிரதமர் ஆக்கணும்னு உரிமை இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்க. சொல்லக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. அவர் சொன்னாரா? கட்சியில் உள்ளவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அது விருப்பமா தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது வந்து எல்லா கட்சியிலையும் உள்ளது. நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் தமிழ்நாட்டில் அடுத்தது நாங்கள் தான் பிடிப்போம், தேசிய அளவில் நாங்கள் தான் இந்தியாவில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னு கேட்டால் அதே மாதிரி எல்லா கட்சிகளையும் சொல்ல தான் செய்வாங்க. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, கட்சியை வளர்க்கறதுக்கு, அதுக்கான அதுக்காக வந்து இவங்க வரவே முடியாது. ஏன் ஒரு காலத்தில் ஏன் விஜய் பிரதமர் ஆக கூடாது, ஏன் கெஜ்ரிவால் பிரதமர் ஆகக்கூடாது, அப்படிதானே வரும். சிந்திப்பானாங்க. அவங்க ஒரு கூட்டத்தில் இருக்கு. ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைச்சர் சார் இருந்தா என்ன சார், வரக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? நாளைக்கு ஒரு சூழ்நிலை வருது, இவங்களுக்கு நிறைய சீட்டு வருது, காங்கிரஸ் கம்மியா போகுது, வேற கூட்டணிகள்லாம் சேர்ந்து வருது, அப்போ ராகுல் காந்தி இருக்க முடியாத நிலைமை வந்து என்ன பண்ணுவீங்க? சோனியா காந்திக்கு ஏற்பட்டுச்சா இல்லையா? இந்தியாவில் ஜெயிச்சாங்க தான் நிறையா, பிரதமர் ஆக முடியலையா கடைசியில? அந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம்ல அரசியல்ல. அரசியல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார். நாங்களாம் இந்த ஆரம்ப காலத்துல இருந்து இந்திய அரசியலை வாட்ச் பண்ணிட்டு வரோம். சாதாரண எது வேணாலும் நடக்கலாம். இதுதான் நடக்கணும், கூட்டணியா இருந்ததுனால இதுதான் நடக்கணும் நம்ம எதிர்பார்த்தோமா? கம்யூனிஸ்ட் போய் அங்க போய் சேருவாங்கன்னு எதிர்பார்த்தோமா? முஸ்லீம் லீக் போய் காலங்காலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுக இருந்த ஒரு கட்சி போய் அங்க போய் சேரும்னு எதிர்பார்த்தோமா? விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி எந்த அளவுக்கு வன்னி அரசு எதிர்த்திருப்பாரு. இப்ப எதுக்கு அங்க போய் எப்படி இருக்கு? இது எதிர்பார்த்தோமா? ஏன் நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் சார், பிரதமரா வரலாம். நாங்க சொன்ன கூட்டணியில் இருக்கிறதுனால நாங்க தான் வரணும், நீ தான் வரணுங்கிறது கிடையாது. அரசியல் நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியாவோட பிரதமரா வரலாம். அதனால வந்து இதெல்லாம் ஒரு பேச்சு கிடையாது. இது வந்து சும்மா சர்ச்சைகள். மீடியாக்கள் முந்தைய விட இப்ப மீடியாக்கள் வந்து அதுவும் 10 உங்களை மாதிரி யூடியூப் மீடியாக்கள் அது இது. இப்ப என்னன்னா முந்தி ஜேர்னலிஸ்ட்ங்கிறது எடுத்து நியூஸ் எடுத்து மீடியாவுக்கு கொடுத்து அவங்க ரெடி பண்ணி அவங்க எடிட்டர் பண்ணி போடுற சூழல் தான் இருந்தது. இப்ப அப்படி இல்லை. செல்போன் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட் தான். நல்ல விஷயம் தானே சார், அது நல்லது தாங்கிறது வேற இல்லை. எதை வேணாலும் வருது இல்லை, எது வேணாலும் இட் இஸ் அதாவது எப்படி போயிடுச்சுன்னா அன்கன்ட்ரோலபிள் டெமோக்ரஸி ஆயிடுச்சு. ஒரு கண்ட்ரோலபிள் டெமோக்ரஸியில வரல மீடியா. இன்னைக்கு யார் வேணாலும் எது வேணாலும் பேசுவாங்க. நல்லது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நல்லதே வந்து எதுவுமே வந்து லிமிட் இருக்கு. நம்ம ஏதோ வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசல. இது அபிஷியலா தாவேக சைட்ல இருந்து வருது. அது அபிஷியலா வந்து என்னங்கிறேன், தவறு இல்லைங்கிறேன். ஏன் நீங்க ஏன் தவறாக்குறீங்க? மீடியாக்களுக்கு இந்த வேலை. அதுவும் கட்சி வளர்ச்சிக்கு சொல்றாங்க. அதாவது மாணிக் தாக்கூரே சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. என்னையும் கூட பிரதமர் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. எது இப்ப என் கட்சியில வந்து நான் முதலமைச்சர் ஆகணும்னு என் கட்சியில ஆசைப்படுவான். ஏன் என்னன்னு
அவங்கள பொறுத்தளவுக்கு ஆசை இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரி இது வந்து சொல்லக்கூடாது. இல்லை நீங்க வந்து திமுக கூட்டணி இருக்கிறீங்க, நீங்க விஜய் கூட்டணியில இருக்கிறீங்க, நீங்க வந்து அண்ணாடிஎம்கே இருக்கிறீங்க, அதனால எப்படி அவங்கள மட்டும் தானே சொல்லணும், அவங்கள தான் சொல்லணும் என்ன இருக்குன்னு கேட்கிறேன். வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறாங்க. நினைச்சு பார்த்தோமா திமுக தோக்கணும்? இல்ல ஸ்டாலினே நினைச்சு பார்த்திருப்பாரா? இல்ல விஜய்க்கே இப்படிப்பட்ட முடிவு வரும்னு அவருக்கு தெரியுமா? அதான் அரசியல். என்ன வேணாலும் நடக்கலாம், இதுதான் நடக்கணும், நீங்க இவர் இப்படி சொல்லலாம், இவர் கூட்டணி இருக்காரு, கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து விஜய் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு, அது இப்படி சரியா? சரி, எதா இருந்தாலும் சரிதான். அரசியலை பொறுத்தளவுக்கு அரசியல் என்பது மாற்றத்துக்குரியது. ஓட் பேங்க்குமா, என்ன ஓட் பேங்க்? பேங்க்ல போட்டு வைக்க முடியுமா ஓட்டை? அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஜனங்களுக்கு தேவைக்கேற்ப மாறுறதுதான் ஓட்டை தவிர வச்சுக்கிட்டு இதுக்கு தான் வச்சுக்கிறது இல்லை. இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு, இது எப்படிங்கிறது போகும்போதுன்னு தெரியும். திமுக பின்னடைவு, பெரிய பின்னடைவு, அவங்களே சொல்றாங்க இது மிகப்பெரிய பின்னடைவுங்கிறாங்க. எதிர்பார்க்கறது தான். அவங்க இந்த மாதிரி எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அதே அவங்களுக்கு இருந்தோம்னு அர்த்தம் இல்லை. இவங்க வெற்றிங்கிறது நம்ம செயல்பாடுகள். இதை வந்து என்னன்னு இதை மக்கள் என்ன புரிஞ்சுக்கணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இன்னும் இவர்கள் தான். ஏன்னா இப்போ எப்படி சின்ன பிள்ளைங்கள்லாம் எப்படி டேலண்டடா சீக்கிரமா வர்றாங்களோ அது மாதிரி நான் கேட்க விஜயை நான் எதிர்பார்க்கிறேன். நல்ல ஏன்னா வந்து திறமை இல்லாதவங்க மேல வர முடியாது சார். ஒரு நடிகர்னா எல்லாம் நினைச்சிட்டாங்க நடிகர் நாடம் இல்லாமா, நடிகரால முடியுமா அப்படின்னா இல்லை. நடிச்சவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு கஷ்டம். நடிப்பதற்கென்று ஒரு தனி திறமை வேணும். நானும் படம் நடிச்சிருக்கிறேன். சும்மா போய் நின்று டப்புலாம் நடிச்சிட முடியாது. அதற்கு பல ஐக்கியூ வேணும். ஒரு பிச்சைக்காரராக நடிக்கிறதா இருந்தா கூட அந்த பிச்சைக்காரரா இவங்க மாறணும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க மாறணும். அப்போ ஒரு பெரிய முதலமைச்சராக நடிக்கணும்னு சொன்னா முதலமைச்சருடைய கேரக்டர் பூரா உள்வாங்கணும். ஆக யாரையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அவருக்கு ஒன்றும் தெரியாது, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினே சொன்னாங்க அவருக்கு ஒன்றும் தெரியாது. இவ்வளோ அனுபவமான ஒரு ஆளை, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தப்ப யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். அவரேக்கே ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. அவர் வரவே மாட்டார்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. எச் ராஜா போன்றவங்கலாம் சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. வரலையா அவரு? அதெல்லாம் வந்து அரசியல் வந்து யாரையும் எங்களுக்கு கணிக்க முடியாது. நாளைக்கு நான் எங்க இருப்பேன்னு சொல்ல முடியாது. அரசியல் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அரசியல் வந்து எந்த நிலைமைக்கும் எந்த உச்சத்துக்கும் கொண்டு போவோம். அது அண்ணன், அதாவது அவரவர்கள் திறமைக்கு ஏற்ப. சும்மா யாரையும் கவரணுங்கிறதுக்கு அரசியல் இல்லை. இது வர்ற வரைக்கும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து ஓட்டு போட்டவங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், போடாதவங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஆக அது மாதிரி ஒரு ஆட்சியை இனிமே கேர்ஃபுல்லா திரு விஜய் அவர்கள் தான் கொண்டு போகணும். இது வரைக்கும் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள வந்து தாவேக போவதா இல்லையாங்கிற ஒரு உறுதிப்பட்ட நிலைப்பாடுக்கு இல்லாம இருக்கு. ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ள அபிஷியலா தாவேக உள்ள போக முடியல? என்ன காரணம் சார்? போவாங்க, காங்கிரஸ் தான் அங்க மெயினா பண்றாங்க. இப்ப திமுக அது இல்லை, நாங்க ஏற்கனவே இல்லை. ஏன்னா வந்து இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால தாவேக தேவைப்படும் சூழ்நிலையிலே சேருவாங்க. இப்போ அவங்க தெரியும், அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஆட்சி அமைப்போன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப நடக்குது நாளைக்கு. ஏன்னா கட்சி பெருசா நாடு பெருசான்னா நாடு தான் பெருசு அப்படி நினைச்சுதான் நாங்களே சேர்ந்தோம். எங்களை விட தனித்துவம் இந்திய கட்சி இந்தியாவில் உருவாயிருக்க வாய்ப்பு இல்லை. தனித்துவமாமே உருவாயி அவர் வந்து ஒரு ஸ்டார் கிடையாது, ஒரு எந்த பிரபலமானவர் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் யாருக்கு தெரியும்? அப்படி இருந்த ஒரு அதிகாரியா இருந்தவர். ஆனால் அவர் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாதவர், அரசியல் கட்சியில் இல்லாத ஒரு மனிதர். அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கட்சிகள்ல இருந்தவர் இல்லை. அப்படிப்பட்டவர் எப்படி ஒரு ஆட்சியை கொடுத்தார்? இந்தியாவே கடன் இல்லாத ஒரு மாநிலமா அதை உருவாக்கி காட்டினார். கடன் பேசுறாங்களே, அங்க 38,000-40,000 கோடி கடன் இருந்தது. அது இல்லாம ஜீரோ ஆக்கி காட்டினார். எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஐஆர்எஸ் படிச்சிருந்திருக்காரு, அவர் ஒய்ஃப் ஐஆர்எஸ் படிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல கவர்மெண்ட்டை, நிர்வாகமான கவர்மெண்ட்டை பார்த்துட்டு இன்னொரு மாநிலமும் கிடைச்சது. இந்தியன் ஹிஸ்டரியில எந்த பார்ட்டிக்காவது கிடைச்சிருக்கா? இது இல்லாம குஜராத்துக்குள்ள போய் அங்கேயும் 10-12% ஓட்டு வாங்கி அங்கேயும் ஜெயிச்சு, சமீபத்தில் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு கோவா வரைக்கும் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு கட்சி முக்கியமான கட்சி இது. அப்படி இருக்கும்போது
இதெல்லாம் வந்து அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும், எப்படி கெஜ்ரிவாலை இவங்க ஒரு மாடலா வச்சுக்கணும். விஜய் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒரு மாடலா பார்க்கணும். எப்படி ஆட்சிக்கு வந்தாரு, எப்படி வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒருத்தர் வந்து என்ன மாதிரி நிர்வாகம் பண்ணாரு. அப்போ சரியான நமக்கு தெரியலனாலும் நல்ல டீம் இருக்கணும். இப்ப பொதுவில் என்ன பேசப்படுது அப்படின்னா, ஒரு இந்திய கூட்டணிக்குள்ள டிவிக்கே போச்சு அப்படின்னா பாஜகவை பகச்சுக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகும். பாஜகவை பகச்சு கூடாது அப்படின்னா நம்ம கூட்டணிக்குள்ள போகாம இருக்கணும்னு சொல்லி ஒரு சேஃப்டி சூழ்நிலை. சார், பாஜகவுக்கு முடிவு காலம் வந்துருச்சு சார். நீங்க நினைக்கிற மாதிரி பாஜக இல்லை. அவங்களை காப்பாத்திக்க வேண்டிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. நீங்க காக்ரோச் அவங்க எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி ஸ்ரீலங்காவில் வந்து ராஜபக்சேக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு தன் நாட்டை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஓடி போறதுக்கு பின்னால வீழ பூந்து அடிக்கிற மக்கள் எல்லாம் அடிச்சு உடைக்கிற சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். பிஜேபி இதே சூழ்நிலையை தொடர்ந்தால் எல்லாரையும் அதிகாரப்படுத்துறது, எல்லாரையும் நசுக்கிறது, சிவசேனா உடைக்கிறது, திரிணாமுல் காங்கிரஸை இல்லாம ஆக்குறது, திமுகவை எதுக்கிறது, எல்லா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒழிக்கிறது, ஒடுக்கிறது, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எதுவுமே மக்களுக்கான ஆட்சியை தர்றதில்லை, பணக்காரர்களுக்கு ஆட்சியா கொடுக்கறது. நீங்க பெட்ரோல்ல இவ்வளவு பெரிய E20ங்கிற இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு செயலை தன் மக்களுக்கே துரோகம். பெட்ரோல் கொடுத்ததுல கூட நீ கலப்படம் பண்ணி மக்கள் வந்து அவ்வளோ வண்டிக்கு டாக்ஸ் வாங்கி, ரோடுக்கு டாக்ஸ் வாங்கி, எல்லாத்தையும் நீ வாங்கி மக்களை ஏமாத்தி இருக்கிற ஒரு அரசாங்கம் ஒண்ணு உலகத்திலே இருக்குன்னு சொன்னா அது மோடி அரசாங்கம். ஆனா அதுதான் நான் சொல்றேன், இந்த மக்கள் வந்து அப்படியே இருக்க மாட்டாங்க. நீங்களே உங்களுக்கு குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி ராஜபக்சேக்கு அவர் நாட்டை விட்டு ஓடினவனுக்கு அப்புறம் நிலைமை வந்துச்சு. இன்னைக்கு மக்கள் வந்து மாணவர்கள்லாம் இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்லிமெண்ட்டை நோக்கி வர்ற அளவுக்கு உருவாகி போச்சு. நாளைக்கு மோடி வீட்டை கூட நோக்கி இந்த மாதிரி போலாம்ல, அந்த சூழல் ஏற்படலாம்ல. ஆக இதெல்லாம் என்னன்னு கேட்டா, திரு விஜய் அவர்கள் இவர்களை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. இவர்கள் நிரந்தரமானவர்கள். இந்த தேர்தல் வரக்கூடிய தேர்தலில், ஏன்னா அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு அவங்க போடுற ஓட்டு போய் சேருதான்னு இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை வரல. தேர்தல் ஆணையத்தின் மேல நம்பிக்கை வரல, அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வரல, சிபிஐ மேல நம்பிக்கை வரல. அப்ப இது போற அரசு ஏஜென்சிஸையோ அரசு மேலேயோ பிரதமர் மேலேயும் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. உள்துறை அமித்ஷா வந்திருக்கிறாரு, அவர் மேல யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மக்கள் இவர்களை இறக்குவதற்கான கால சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறதுங்கிற மாதிரி தெரியுது. இந்த சூழ்நிலையில் இவர்களை கண்டு அஞ்சாமல் இந்த மோடியையோ அமித்ஷாவையோ அவர்கள் இது நாள் வரை அதிமுக, ஆனால் இவர் வந்து விஜய் வந்து ஒரு அப்பழுக்கற்றவரா இப்போ வந்திருக்கிறார். இவர் பயப்பட வேண்டிய, எடப்பாடி பயந்தாருன்னா அதுல அர்த்தம் இருக்குது. எடப்பாடி ஊழல் பண்ணாரு, காசை மக்களை ஏமாத்தினாரு, மக்கள் காசை கொள்ளை அடிச்சாரு, அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இருக்கு. ஊழல் கேஸ் வழக்கலாம். இவரது ஒன்றும் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா கரூரை தான் காட்ட முடியும் உங்களால. கரூர்ல வந்து அவர் விஜய் நேரடி குற்றவாளியா? அதனால இவர் எந்த பயமும் பயப்படக்கூடாது. எந்த பயம் விஜய்க்கு, விஜய் மோடியையோ அமித்ஷாயை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் அவர் பக்கம் வரணும்னு நினைச்சா இன்னும் 35% வந்திருக்கிறாங்க. 100 விழுக்காடு மக்கள் உங்களை நோக்கி வர வேண்டுமானால் நீங்கள் இவர்களை கண்டிப்பா வருவார்கள். நீங்கள் இதே போல ஊழலையும் லஞ்சத்தையும் எதுங்க. இதுதான் அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அடிப்படையே. இதை வச்சுதான் நாங்க டெல்லியில ஆட்சியே வந்தோம். என்ன இருக்கிறவருக்கு நேர்மையான ஆட்சி கொடுத்தோம். என்ன எங்க மேல ஊழல் தானே ஒழிக்க வந்தீங்க, உங்க மேல ஊழல் வழக்கே போட்டு காலி பண்றேன்னு சொல்லி தான் எங்களை காலி பண்ணது. என்ன அது மாதிரி அந்த அன்னைக்குள்ள சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்க வந்து மக்கள் சக்தி அதிக, இந்த மாதிரி கூட நாங்க ஓட்டு வாங்கிட்டு வரல. மெஜாரிட்டி இல்லாமலாம் நாங்க ஆட்சி அமைக்கல. 70க்கு 67 இடங்களை கைப்பற்றி மக்களுடைய செல்வாக்கோட ஆட்சி அமைத்த கட்சி ஆம் ஆத்மி கட்சி. நாங்க அதனாலதான் கடைசி வரைக்கும் நாங்க பயப்படல. எங்களை தூக்கி சிறைச்சாலையில போட்டாலும் நாங்க பயப்படல. அதனால திரு விஜய் அவர்கள் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட ஒரு மாடலா வச்சு இறங்கணும். அதே நேரத்துல இவருடைய எதிர்ப்புகளை தாங்கக்கூடிய வலிமையை அவர் மனதில் ஏற்றுக்கிட்டா நிச்சயமாக இவர்களை வெல்ல முடியும். இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இந்திய அளவுல இந்திய கூட்டணியை வழிநடத்தி எடுத்துட்டு போறதுல எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவருடைய செயல்பாடு எப்படி சார் பாக்குறீங்க? சரியா இருக்கா, என்ன அவர் மாத்திக்க வேண்டியது இருக்கு? இல்ல சார், அவர் வந்து என்னன்னு கேட்டா, இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய வலிமையான கட்சியாக இருந்தது காங்கிரஸ். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துல அவங்க ஆள் இல்லாத இடமே கிடையாது.
அப்படி அவங்க வலிமையான ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வலிமையற்ற நிலையில் இருக்கு. இவர் நடந்தே இந்தியா பூரா போயும் முடியல. என்ன காரணம் சார்? மக்கள் ஒரு நம்பிக்கையை இழந்துட்டாங்க காங்கிரஸ் மேல. காங்கிரஸ் மேல ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க. இல்லைன்னா இந்த எத்தனை தேர்தலில் தோக்க முடியும்? இன்னும் அடுத்த தேர்தல் வருவாங்களா? நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்ல கேளுங்க. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸோட வலிமை என்ன? தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி தானே அது. நாங்கெல்லாம் புதுசுங்க, எங்களை சொல்ல முடியாது. என்ன, நீங்க இவ்வளவு வலிமையான கட்சி தானே, ஏன் தமிழ்நாட்டில் நீ உங்களால ஷைன் பண்ண முடியல? ஏன் நீங்க ஆட்சியை நீங்க பிடிச்சிருக்கணும் தமிழ்நாட்டில்? ஏன்னா தமிழ்நாட்டு பிரச்சனைகளை அவர்கள் வெளியில் எடுப்பதே கிடையாது. தமிழ்நாட்டு சம்பந்தம் காவிரி பிரச்சனையா, யார் இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்? காங்கிரஸ் தலைவர் தான் முக்கியம் எடுக்கணும். காங்கிரஸ் தலைமை எடுக்கணும். விஜயை விட பொறுப்பு மிக்கவர் யாரு? மாணிக் தாகூர். காவிரி பிரச்சனையை சும்மா சமாளிக்கிறாரு, பேசுறதுல வந்து சமாளிக்கிறாரே தவிர எங்கள் தலைமை பேசி முடிவு எடுக்கும்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அங்கேயும் உங்க மக்கள் தானே, இங்கேயும். அப்ப நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக வரணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தா இந்த ஒண்ணு செஞ்சு கொடுத்தா போதும், வந்துருவீங்களா நீங்க? மத்தியில பாஜக இருந்தாலும் அதான் செய்யறாங்க, காங்கிரஸ் இருந்தாலும் அதான் செய்யறாங்க. தமிழ்நாட்டோட பிரச்சனை தீர்ந்த பாடல் தீர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அங்க விட்டு இங்கேயாவது இல்ல, அங்க கவர்மெண்டாவது இருக்கு, அதை காப்பாத்திக்குவோம். அப்போ இப்ப இங்க கவர்மெண்ட் இல்ல, இது இப்போ சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்கிற கவர்மெண்ட் தானே. இது பெருசு இல்லை அவங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம் இல்லை ஸ்டேட்டு. அதனால அவங்க வந்து அந்த இப்போ போய் இவர் போய் டெல்லியில் சொன்னாருன்னு சொன்னா ஏன் ராகுல் காந்தி வரலங்கிறதுக்கு சொல்றேன். இவர் போய் மாணிக் தாகூர் நல்ல மனுஷன் தான் போறாரு, போய் கேட்கிறாரு போறான்னு வச்சுங்களேன். அவருக்கு முழு ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இவர் போய் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? இவர் போய் உட்காந்து விஜய் போய் பேசணும்னு நினைக்கிறது ஒரு காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம். ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் வந்து மாநில முதலமைச்சர் கிட்டத்தட்ட நிகரானவர் தான். அப்போ ஒரு முதலமைச்சர் போய் பேசுற தகுதி அவருக்கு இருக்கா இல்லையா? திரு மாணிக் தாகூர் எவ்வளவு நீங்க போராடி நீங்க தமிழ்நாட்டுக்கு தலைவராக வந்திருக்கிறாரு. ஏன் இந்த இனிஷியேட்டிவ் இவரும் எடுக்கல, செல்வ பிறந்தே எடுக்கல? யாருமே காவிரி பிரச்சனையை யாராவது பேசுறாங்களா? ஆக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியவர்கள், முதல்ல தீர்வு காண வேண்டியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் செய்யணும். அதனாலதான் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டு இஷ்யூஸை பத்தி அவங்க கவலைப்படுறது இல்லை. வந்தா ஆட்சி பேசாம இருப்பாங்க, தலைவர்கள் நிறைய இருப்பாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் நேரத்தில் அது எப்படி இருக்கு, அவங்கள மாதிரி ஒரு லக்கியஸ்ட் பார்ட்டின்னு தமிழ்நாட்டில் அவங்க தான் லக்கியஸ்ட் பார்ட்டி. ஏன்னா அப்படி பேசாம இருப்பாங்க, திடீர்னு வருவாங்க, யார் யாரெல்லாம் வருவாங்க, ஒரு 10 எம்பி வந்துருவாங்க, 10, 20, 50, 40 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்க. யாரும் தெரியவே தெரியாது, வந்து ஜெயிச்சு சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் அங்கங்கே ஜெயிச்சு வந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் சீட்டு கிடைச்சா போதும். அவங்களுக்கு எப்படியோ வந்து நேஷனல் பார்ட்டி இருந்த காரணத்தால, ஒரு பெரிய அளவில் இருந்த காரணத்தால அவங்க ஒரு தேசிய கட்சி வேணும்னு சொல்லி சீட்டு கொடுத்துருவாங்க. இதை நம்பிக்கிட்டே இங்க தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க பூரா உட்காந்துருக்கிறாங்க. எப்படியும் நமக்கு சீட்டு வந்துடும், கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு 25, 30 சீட்டு வந்துடும், ஒரு 10 எம்பி வந்துடும். எதுக்கு நாங்கள் கட்சியை வளர்த்துக்கிட்டு இப்போ எதுக்கு இப்போ இங்கே போயிருக்கிறது? இப்போ இங்கே முன்னாடியே போயிருந்தாங்கன்னா ஒரு 40 சீட்டாவது வாங்கியிருப்பாங்க. இப்போ அது போயிருச்சு. அது இப்போ எம்பி சீட்டுக்கு வாங்குறதுக்கு நிற்கிறாங்க. வேற ஒன்று, கட்சியை வளர்ப்பதற்காக காங்கிரஸ் கட்சி தவேகாவுடன் நினைவில்லை, எம்எல்ஏ எம்பி சீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக அவங்க போய் சேரல. நன்மை செய்யணும்னா அவங்க ஒரே விஷயம் தான் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னா அது காவிரி பிரச்சனையை, நீட்டு பிரச்சனையை, இதெல்லாம் அவர்கள் அதுக்கான குரலை வந்து அகில இந்தியாவில் காக்ரோச் கொடுக்க முடியுது. ராகுல் காந்தி கொடுத்தாரா? காக்ரோச் பண்ற இடத்துல போய் ராகுல் காந்தி உட்காரதான் முடிஞ்சது. அங்க கூட போகல சார். அவர் கூட காக்ரோச் நடந்த பார்ட்டியோட பெரியவங்க எல்லாம் போனாங்க, நடந்தது. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க நிலைமை அப்படித்தான் இருக்குது. அவங்க வந்து அந்த இன்னும் அந்த ஒரு லீடர்ஷிப்பை அவர் வந்து ஆல் இண்டியா லெவலில் அவர் வந்து அதை இன்னும் கொண்டு வரல. அதனால தான் ஈஸியாக வந்து அவங்க பப்புன்னு சொல்லி அவங்க பிஜேபி வந்து அதை மழுங்கடிச்சிட்டாங்க. அதை எடுத்து வரணும்னு சொன்னால் கடுமையாக எல்லா கட்சியை இயக்கணும். ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்துங்க நேஷனல் பார்ட்டி நடக்கணும். அவங்க எத்தனை கவர்னர்களை பார்த்துருப்பாங்க, எத்தனை முதலமைச்சர்களை பார்த்துருப்பாங்க, எத்தனை பிரதமர்களை பார்த்துருப்பாங்க, எத்தனை ஜனாதிபதியை பார்த்துருப்பாங்க. ஏங்க தொண்டர்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க, கட்சிக்காரர்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது தேசிய கட்சிக்கே உள்ள ப்ராப்ளம். தேசிய கட்சி இல்லை, எங்க கட்சி உட்பட சொல்றேன். அவங்க வந்து மாநில வளர்ச்சி அவங்க பார்க்கறது இல்லை. எங்கேயும் டெல்லி, பஞ்சாப், குஜராத் எது நல்லா இருக்கோ அதை தான் எங்க தலைவர்களும் அதிகமாக போய் பார்ப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் என்ன காலங்காலமா உட்காந்து தமிழ்நாட்டில் வந்து போராடிட்டு இருக்கோம்னா இங்கே அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். அதனாலதான் வளர்ச்சி. அவங்களுக்கு தேசிய கட்சி வந்து தேசிய கட்சிங்கிறது தேசிய கட்சியா சிந்திக்கணும்.
தேசிய கட்சி ஆகிட்டோம், நம்ம எல்லா இடத்துலையும் பரவலாக வளரணும், எல்லாருடைய பிரச்சனைகளை பார்க்கணும். ஒரு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா எங்களை விட வேகமாக யார் இருக்கணும்னா தேசிய தலைமை இருக்கணும். என்ன செய்றீங்க, எது செய்றீங்க, எப்படி கொண்டு போக போறீங்க, இருக்க போறீங்க, பேச்சுவார்த்தை நடத்த போறீங்களா, என்ன ஏதுங்கிற இன்வால்மெண்ட் அவங்க எல்லாம் கொடுக்கறது இல்லை. இங்க இருக்கிற நம்ம தான் போராடுறோம், இங்க நம்ம கட்சியை கொண்டு போகணுமே, டெவலப். இப்படி ஒரு சூழல் அவங்க எல்லா இது காங்கிரஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்குது, பிஜேபிக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, தேசிய கட்சிகளுக்கே உள்ள உரித்தான பிரச்சனையா இது அமையுது. இதுக்கு தேசிய தலைமைகள் தான் இது சரி பண்ணணும். இது நீங்க ராகுல் காந்தி கேட்டீங்க, அவர் தான் அங்க சரி பண்ண முடியும். ஓகே சார், இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி எனக்காக பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.